நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தாசன் என்கின்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டது போல உங்களுக்கும் என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும். இவர் நல்லா பேசுவாரு, இவர் நல்லா பாடுவாரு, இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், அதெல்லாம் வேணாமா? கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய வேலைக்காரர், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வார். சோ அப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறார். இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 18:4 வசனத்தை வாசிக்க. பயப்படுத்தினது. இப்படி பயமும் என் வாழ்க்கையில் இருக்கிறது, ஒரு மரண கட்டம் இருக்கு. இதே நீங்க 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல ஒரு கைய வச்சு இருந்தீங்கன்னா 5வது வசனத்தை வாசிங்க. மரண அலைகள் சூழ்ந்து கொண்டு, இங்க அலைகள் இங்க கட்டுகள், இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர கிட்டத்தட்ட இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களும் கிட்டத்தட்ட சேமா தான் வரும். வேணா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துட்டு போறேன், பைபிள் ஸ்டடி பழக்க தோசத்துல இதுல என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது எழுதுங்க, படிங்க. அது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? எப்படி இந்த வித்தியாசங்கள் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் இங்க இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னா எனக்கு மெசேஜுக்கான நேரம் போயிடும். அதனால நான் செய்திக்கு நேராக கடந்து போக ஆசைப்படுறேன். இப்படி சில வித்தியாசங்கள் இருந்தாலும் தாவீது எல்லா சத்துருக்கள் கைகளில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லுவதற்கு மிக பெரிய ஒரு காரியமாகத்தான் 1வது வசனத்தை வைக்கிறார். வாசிக்க கேட்கலாம். உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தர். எத்தனை பேர் எமோரியர்கள், எபுசியர்கள், பெலிஸ்தியர்கள், இப்படி மோவாப்பியர்கள், இப்படி எத்தனை எதிரிகள் வந்தாலும் நான் வெற்றி பெற்றேனே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பலனாகிய கர்த்தர் ஒருவரே இருக்கிறார். இன்றைக்கு பல பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வருகிற போராட்டத்தையும் நமக்கு வர பிரச்சனையும் ஏன் மூளைய வச்சு ஏன் பலத்தை வச்சு நான் மேற்கொள்ளலாம் என்று நினைத்து முயற்சிக்கிறேன். அதனால நான் தோற்று போகிறேன். புரியுதா? எனக்கு வர பிரச்சனை போராட்டத்தை என் பலத்துல நான் பாத்துறேன். எப்படி 4 வார்த்தை சொன்னா நான் 40 வார்த்தை பேசுவேன், எனக்கும் பலன் இருக்கு. ஹலோ, அவங்க 4 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, ஆனா என்ன என் பலனை காட்டுவான். நான் யாருன்னு தெரியுமா? என் சவுண்ட் எவ்வளவு தூரம் வரும் தெரியுமா? நான் இங்க பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி என்னுடைய பலன் அல்ல. தாவீது எவ்வளோ பலவானா இருந்தாலும் சிங்கத்தைய கொண்டிருக்காரையா, கரடி அசால்ட்டா போட்டிருக்கிறாரு. கோலியாத்தை பார்த்த உடனே அவ்வளோ பயம். கோலியாத்து மேட்டருக்கு நான் போவேன். ஆனா தாவீது ஏன் அசரலன்னா அவருக்கு தெரியும் என் பலன் கர்த்தர் தான். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானமும் எடுக்கணும். என் பலன் அல்ல, கர்த்தருடைய பலன். என்னுடைய முயற்சி அல்ல, கர்த்தருடைய கரனை தான் ஒப்புவிக்க போறேன். அவர் பலனா இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியுமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த போராட்டமும் நம்மளை ஜெயிக்க முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மளை பயமுறுத்த முடியாது. மரண கட்டுகள், மரண அலைகளே வந்தாலும் சரி, என்னை எவ்வளோ பயமுறுத்தினாலும் சரி, தாவீது சொல்லுகிறார் என் பலனாகிய கர்த்தர். அவரிடத்துல அன்பு கூறுவையா. போன மாசம் பார்த்தோம், தேவனிடத்திலே அன்பு கூறுங்கள். தேவனிடத்திலே அன்பு கூறுவது என்றால் என்ன? அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு கூறுவது. அப்போ என்ன? நான் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்த உடனே அவரை துதிக்க ஆரம்பிப்பேன், அவர் என்னை பலனாக வைக்க ஆரம்பிப்பேன். அவர் சொல்லும் பொழுது அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ, அவருக்கு என்னவெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அதையெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு பாருங்க. 2வது வசனத்துல இருந்து, என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று பெரிய பட்டியல் போடுறார். இதெல்லாம் கர்த்தருக்குரிய பெயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனதிற்கு ஏற்ற பெயர். இப்ப ஆகாரு கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஒரு பேரை வைப்பாங்க. மோசே கிட்ட கேட்டா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு
விஷயமா கேட்டா, இப்ப உங்ககிட்ட கேட்டா ஏசப்பா நல்லவரு, எனக்கு அப்பா அப்படின்னு உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்றது போல இவருடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், அவர் என்னுடைய கண்மலை. கண்மலைன்னா என்ன சொல்லுங்களேன்? கண்மலை என்றால் என்ன? நார்மலா தான் சொல்லுங்கம்மா, நீங்க ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். அவர் தான் தப்பா. அது கண்மலைனா என்ன? ஐயோ, நான் ஏதோ கேட்க கூடாத கேள்வி கேட்ட மாதிரி இருக்கே. கண்மலைன்னா என்ன? எனக்கு அர்த்தம் புரியலன்னு கேக்குறேன். கிறிஸ்து தான் கண்மலை, அது தெரியுது. கண்மலைனா என்னன்னு அர்த்தம் கேக்குறேன். அததான் கேக்குறேன். ஒரு பெரிய பாறை பாறை இருக்கிற ஒரு இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா. இப்ப என்னுடைய வாழ்க்கையில அவர் தான் மலை போல இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்ற உணர்வை அவர் கொடுத்துட்டு எனக்கு அவரு கோட்டை. ஒரு ராஜாக்களுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்ததை சொல்றாரு. ஒரு கோட்டைக்குள்ள யாராலையுமே நுழைய முடியாது அவ்வளவு சீக்கிரம். இப்ப இங்க இருக்கிற நீங்க சின்ன ஒரு அதிகாரத்துல இருக்கிற நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அவருடைய வீட்டுக்குள்ள யாராச்சும் போக முடியுமா? செக்யூரிட்டியை மீறி முடியுமா? ஏன்னா அது அவருடைய கோட்டை, அதுக்குள்ள யாராலையுமே போக முடியாது. அப்போ ஒரு பெரிய இந்தியாவுக்கே பிரதமரா இருக்கிற இடத்துக்கு போக முடியுமா? சுத்தமா. அந்த மாதிரிதான் மிகப்பெரிய ஒரு கோட்டை, ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டைக்குள்ளாக யாராலையுமே போக முடியாது. அதை உணர்ந்துதான் தாவீது சொல்றாரு, என் கோட்டை இந்த கோட்டை இல்லையா, அவரே என்னுடைய கோட்டையா இருக்கிறார். அவர் என்னுடைய கோட்டையா இருக்கிற வரைக்கும் யாரால உள்ள வர முடியும்? ஹலோ. அதனாலதான் யோபுனுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கவனமா பார்த்தோம்னா, சத்துரு சொல்லும் பொழுது சொல்லுவார், நீர் அவனை வேலி அடித்து பாதுகாத்திருக்கிறீர், எனவே போக முடியலையா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல உங்க கூடவே வேலி எடுத்து கோட்டையை போல இருப்பாரானால் யாராலையுமே உள்ள நுழைய முடியாது. எந்த பிரச்சனையும் உள்ள வர முடியாது. எந்த போராட்டமும் எந்த எதிரிகளையும் உள்ள வர நுழைய முடியாது. அதுதான் அவர் அனுபவபூர்வமாக துதிக்கிறார், அவரே எனக்கு கோட்டையா இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கிறோம், நான் இறுக்கமா பூட்டி இருக்கிறேன் ஐயா, என் வீட்டை யாரும் திருட முடியாது, ஈஸியா திருடிட்டு போவாங்க. ஹலோ, நீங்க தப்பா நினைச்சீங்களா? ஒரு வார்த்தையா சொல்றேன். வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், பூமியிலே சேர்த்து வைக்காதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசு சொல்லும் பொழுது சொல்றார், அது ஏன் சேர்த்து வைக்க கூடாதுன்னா, இங்க பூச்சியும் துருவோம், அதை அரிச்சிடப்பா, அதை நீங்க பரலோகத்துல சேர்த்து வச்சீங்கன்னா அது உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். எனவே உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வையுங்கள் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். நீங்க பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா எப்பயுமே பரலோகத்தை பத்தி தான் யோசிப்பீங்க. அதே நீங்க பூமியில சேர்த்து வச்சா கிளியரா? அப்ப பூமியில உங்களுடைய பொக்கிஷம் இருக்குமானால் நாம எங்க எதையே யோசிச்சுட்டு இருப்போம்? பூமிக்குரிய பொக்கிஷத்தையே யோசிச்சு வச்சிருப்போம். இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிறேன், உங்களெல்லாம் இழுக்கல, நான் என்ன எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஊருக்கு போனோம். இப்ப நான் பூமியில நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு அலமாரியில வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. எங்க வீட்டு பியூரோல வச்சு, உண்மைதானே, உள்ள வச்சு டிராவல வச்சு பூட்டிட்டேன், வெளியே பீரோவையும் பூட்டிட்டேன், பெட்ரூம் கதவையும் பூட்டிட்டேன், வெளியே இருக்கிற மெயின் டோரையும் பூட்டிட்டேன், காம்பவுண்ட் கேட்டையும் பூட்டிட்டேன். எத்தனை பூட்டு இருக்கு? கிட்டத்தட்ட அவ்வளவு பூட்டை பூட்டிட்டு ஊருக்கு போறேன். போகும்போது என்ன சொல்லிட்டு போவேன்? ஏசப்பா ஊருக்கு போறேன் பார்த்து. இப்போ அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிவாரா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாரா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க, இங்க சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. 4வது தெருவுல போன திருடனை இழுத்து 2வது தெருவுல விடுவாரு. இங்க பாப்பா ஆள் ஊருக்கு போய்கிறாரு, வீடு காலியாதான் இருக்கு, வரத்துக்கு 2 நாள் ஆகும், வேற சொல்லிட்டு வேற போயிருக்கிறான். இப்ப இங்க கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளலையா? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறாரு, உங்க பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்கப்பா. ஹலோ, உண்மையா இல்லையா? நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே.
இழுத்து விட மாட்டாருமா, கவலைப்படாதீங்க. என்னதான் சொன்னேன், என் வீட்டு தான் இழுத்து விடுவாரு. அப்போ என்ன நம்மளுடைய பார்வை அந்த மாதிரி அவர் கோட்டையா இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க எத்தனை திண்டுகள் பூட்டு போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பூட்டு போட்டாலும் சரி, கர்த்தர் வீட்டை காவாராகில் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன தாவீது உணர்ந்து சொல்லுகிறார், என்னுடைய கோட்டையாக என் தேவன் இருக்கிறார், என்னுடைய கோட்டையாக என் கர்த்தர் இருக்கிறார். நான் அவரை பலனாக வைத்தது மாத்திரமல்ல, அவரை என்னுடைய கண்மலையாக வைத்தது மாத்திரமல்ல, என்னுடைய கோட்டையாகவும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி 8 பட்டியலை அவர் சொல்லியிருக்கிறார். 8க்குமே நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்கள் சோர்ந்து போவீர்கள், 3 நாள் கூட்டமாய் மாறிவிடும். எனவே நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களிடத்துல சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரி கோட்டை, அவருடைய இரட்சகர், என்னை விடுவிக்கிறவர் அவர்தான், என்னை விடுதலை ஆக்கினவர் என்னுடைய இரட்சகர் அவர்தான், என்னுடைய தேவன் அவர்தான், நான் நம்பி இருக்கிற என் துருகம் அவர்தான். துருகம்னா என்னன்னு தெரியுமா? ஹலோ, இவன் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சதே இந்த விஷயத்துல தான்ப்பா. இந்த மாதிரி கேள்வி கேட்டா நாங்க எங்கிருந்து பைபிள் ஸ்டடிக்கு வர்றது? சண்டே சர்வீஸ்லயே இந்த கேள்வி கேட்கறான். நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். கேட்டு பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி கொண்டு போகிறார், வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வார். நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஃபைனல் அந்த கான்விகேஷன் கொடுக்கும்பொழுது கண்டிப்பா நீங்களாம் வரணும் கிராஜுவேஷனுக்கு. அந்த கிராஜுவேஷன்ல உங்களுடைய வயிறு சூடாவதெல்லாம் நான் பார்க்கணும். எனவே கண்டிப்பா நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துருகம் அப்படின்னா த அயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வேதாகமம் பதில் சொல்லுது. இன்னொரு லாங்குவேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா துரு பிடிச்ச கம்பின்னு சொல்லுவோம், பாத்திருக்கீங்களா? அதுதானா துரு, அதாவது ஒரு ராடுக்கு மேல ஒரு படியல் போல மேல படர்ந்து இருக்கிறது அப்படி. அது போல கர்த்தர் நான் இருக்கும் பொழுது என் மேலே அவர் படர்ந்து, அவரே எனக்கு பாதுகாவலரா இருக்கிறது தான் துருகம் என்று சொல்லுகிறது. அவர் எனக்கு அப்படியே மேலேயே எப்பொழுதுமே இருக்கிறது போல அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அடைக்கலம்னா என்ன? அரண், மிகுந்த பாதுகாப்பு. இப்படிப்பட்ட அவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மத்தியில அவர் எப்படியாக வெளிப்பட போகிறார் என்றால், இந்த 8 காரியங்களில் இருக்கிற ஒரு காரியம் என் கேடகமுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்னுடைய கேடகம் அவர்தான் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் இங்க தாவீது சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாம் பலனும் அவர்தான், அவர் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி எல்லாம் பலனும் அவர்தான் சொல்றதுக்கு காரணம், அவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்ற நேசத்தை வைத்துட்டு அவரை துதிக்க ஆரம்பிக்கிறார், அவரை புகழ ஆரம்பிக்கிறார், நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் தான் என்னுடைய கோட்டை, அவர் தான் என்னுடைய கேடகம், அவர் தான் எல்லாமே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர் தான் ஐயா அப்படின்னு நம்முடைய அனுபவத்தை நினைக்கும் போது நம்மள அறியாம கண்ணீரே வரும். பாத்திருக்கீங்களா? அவ்வளோ பாதுகாப்பா நம்முடைய வாழ்க்கையில இருந்தது போலன்னு சொல்லி, இப்போ அடுத்த கட்டமாக 3வது கட்டமாக பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பிரேயர் பண்ண பாக்குறாரு? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பிக்க போகிறேன். அல்லேலூயா. வருகிற நாட்களிலே 50 நாள் கூட்டம் நடக்க போகிறது. 50 நாளும் ஜப கூட்டம் நடக்க போகிறது. உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுப்பீர்களானால், துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்றால், இது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு நல்ல வாய்ப்பாக நான் எண்ணுகிறேன். நம்ம பரவாயில்ல, நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன், முடியாதம்மா, போராட்டம் பிரச்சனை அவ்வளவு இருக்கும். நம்ம போயிட்டு எப்பதான் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு கண்ண முன்னா நாளைக்கு வரப்போற பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அதே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும். 4 பேரை பார்க்கும்போது நம்மளும் துதிக்க ஆரம்பிப்போம். அதே போல அவங்க வீட்டுல நடக்கும்போது அந்த கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த மரண பயம் கட்டுகள் எல்லாம் வேரோடு கூட பிடுங்கி எரியப்படும்.
எனவே இந்த 50 நாள் கூட்டத்தை நீங்கள் முக்கியமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி 6வது வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்க. நான் கூப்பிட்டேன், அபயமிட்டு கத்தனையா, என்னால முடியல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அபயமிட்டேன். ஹலோ, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டு நம்மை விசுவாசித்து நம்மை நடத்துகிறவர் அவர் ஒருவரே. ஒருவேளை உங்களுடைய அபயம் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவருடைய காதுகளுக்கு கூட எட்டாமல் இருக்கலாம். உங்களுடைய கூப்பிடுதல் உங்களுடைய கணவனாருக்கோ பிள்ளைகளுக்கோ மனைவிகளுக்கோ கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அபயமும் உங்களுடைய கூக்குரலும் என் தேவன் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நமது ஆலயத்திலிருந்து அவர் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறதுனால, அவரே நமக்கு கோட்டையாய் இருக்கிறதுனால, அதுக்கு நம்முடைய பலனாக அவர் இருக்கிறார் என்று நான் அவரை நேசிக்கும் பொழுது அவர் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். இப்படி அவர் என்னுடைய வாழ்க்கையிலே கேடகமாய் இருக்கிறார் என்கின்ற ஒரு கேடகத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோமே. கேடகம் என்றால் என்ன? இட்லி ஊத்துறதா? தடுக்கிற ஒரு காரியம். நீங்க இட்லி ஊத்துவாங்களா? ஓ, கைப்புடியில புடி வெடிச்சு. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது ஷீல்டு. ஷீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தடுக்கிறதுக்கு. அப்ப என்ன தமிழ் வார்த்தை சொல்லலாம்னா, பாதுகாப்பு கருவி. ஒரு பாதுகாக்கிற கருவியாக இருக்கும். யுத்தத்துல கிட்டத்தட்ட அவங்களுக்கு தலை மேல ஒரு ஹெல்மெட், தலை கவசம் போட்டிருப்பாங்க, மார் கவசம் போட்டிருப்பாங்க, கைகளில எல்லாவற்றையும் அணிஞ்சு எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு வீரனுக்கு எது தெரியுமா மிகுந்த பாதுகாப்புன்னு நினைப்பாங்க? ஷீல்டு, கேடகம் தான். காரணம் என்ன? இதெல்லாம் இருந்தா கூட என்னை தோற்கடிக்க முடியும், ஆனா ஷீல்டு இருந்தா என்னால தடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா போர் சேவர்களுடைய கரங்களிலும் ஷீல்டு கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் இந்த ஷீல்டு போலீஸ்காரங்களும் யூஸ் பண்றாங்க. தடுப்பு பார்த்திருக்கீங்களா? கையில வச்சுக்கிட்டு கல்லெல்லாம் எரிஞ்சா மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பாதுகாப்பு கருவியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நான் பாதுகாப்பு கருவியாக வரப்போகிறேன். நான் ஒரு கேடகமாக இருக்க போகிறேன். அந்த கேடகமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய எதிரிகளுடைய கரங்களில் நான் ஒப்புவிக்க போகிறதில்லை. எப்படி ஐயா தாவீது என்னுடைய வாழ்க்கையில அவர் கேடகம்னு சொன்னாரு? இப்படி நான் சொன்னேன்ல கோட்டை, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா அனுபவத்திலும் தான் அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் அனுபவித்தாரோ அதைதான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது போல என்னுடைய கேடகம் என்று சொன்னதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், கோலியாத்து தாவீது. இப்ப கோலியாத்து மிக பெரியவனாக இருக்கிறான். கரெக்டா? மிக பெரிய உயரமான மனிதனா இருக்கிறான். கோலியாத்தை பார்த்து ஊரே பயந்துட்டு இருக்கு. இஸ்ரவேலர்களுக்குள்ளே மிக உயரமான மனுஷன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா யார சொல்லுவீங்க? இஸ்ரவேலர்களுக்குள்ள. கோலியாத் இஸ்ரவேலரா? இஸ்ரவேலர்களுக்குள்ளே தோல் பட்டைகளுக்கும் மேலே உயரமான மனிதன் என்று சவுலை வசனம் சொல்லுகிறது. அவர் தான் ராஜாவா இருக்கிறார். சவுல் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு உயரமான ஒரு மனுஷனா இருந்தாராம். அப்படிப்பட்ட உயரமான மனுஷனா இருந்தாலும், அதாவது பாடியிலையும் கொஞ்சம் பெருசு, அவருடைய அதிகாரத்திலையும் பெருசு, ஒரு ராஜா, ஒரு ராஜாவாயும் இருக்கிறார், உடல் அளவிலும் பலனாய் இருக்கிறார். ஆனா அவரே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இஸ்ரவேல் மொத்த பேருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சின்ன பையனா இருக்கிற தாவீது மட்டும் சும்மா எதிர வந்து நின்று நான் பாத்துக்கிறேன்ன்றார். உடனே சவுல் அனுமதிச்சிட்டார். பரவாயில்ல, பாத்துக்கோ. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா அங்க ஒரு கட்டளை, என்ன கட்டளைன்னா, உங்காலு தோத்துட்டா அடுத்த வினாடி நீங்க எல்லாருமே அடிமையாகணும். அதுதான் அங்க ஒப்பந்தமே. அதே நான் தோத்துட்டா பெலிஸ்தர் எல்லாமே உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன். யாராகிலும்
ஒண்டி கொண்டி மோதிக்கலாம் வாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு சின்ன பையனை யாராச்சும் நீங்க அனுப்புவீங்களா? இப்ப நீங்க தான் சவுல், நீங்க அனுப்புவீங்களா? மௌனம் ஆயிட்டீங்க, ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே. அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? ஏன் அனுப்ப மாட்டீங்க? தோத்துட்டா அடுத்த வினாடி சவுலும் அடிமையாக அவர் காலில் விழணும். எப்படி அனுப்புனார் சவுலு? பாக்கலையே. சொன்னாரு, தாவீது சொன்னாரு, நான் சிங்கத்தை சாவடிச்சிருக்கப்பா, கரடிய சாவடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் கூட ஒரு 3 சிங்கத்தை சாவடிச்சுக்கிறேன், கரடிய தூக்கி தோல் மேல போட்டு வந்திருக்கிறேன், என்ன விட்டீங்கன்னா நான் அந்த கோலியாத்தை திம்சம் பண்ணி ஒரு விரல சுத்துவன்னு சொல்றேன். இப்ப நீங்க தான் சவுல், அனுப்புவீங்களா? அனுப்புவீங்களா? அவரு அனுப்பியிருக்கிறாருப்பா, நான் அதை கேட்கல. அந்த சவுல் அனுப்பிட்டாரு, அத நான் கேட்கல. நீங்க சவுலா இருந்தா அனுப்புவீங்களா? ஏன் தெரியுது இல்ல? அப்ப சவுல் ஏன் அனுப்புனாரு? கர்த்தருடைய அபிஷேகம் அவருக்கு மேல இருக்கு. எப்போ நீங்க முன்னாடி நீங்க வீட்டுல எல்லாம் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இவருக்கு ஒரு வாட்டி பேய் புடிச்சுக்கும். யாரு வந்து பேய் ஓட்டுவா? தாவீது தான் ஓட்டுவாரு. எப்பா இவன் கிட்ட நிறைய வித்து இருக்கு, இவன் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் சொன்னா நடக்கும், மெய் மறந்து ஒத்துக்கிறாரு. ஆமா ஆமா நீ போ, நீ ஜெயிச்சிடலாம், வேணும்னா இந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டுட்டு போன இவருடைய வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறாரு. போட்டா நம்மளுக்கு தொலைதொலன்னு இருக்கு, இத போட்டுட்டு நடக்கவே முடியல, எங்கிருந்து நம்ம யுத்தத்துக்கு போறது? நம்மளால போக முடியாதையா, எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி ஒரு உண்டிக்கோலை எடுத்துன்னு கிளம்பிட்டாராம். ஏதோ சிட்டுக்குருவி அடிக்கிற மாதிரி ஒரு கவனை எடுத்துக்கிட்டு கூழாங்கலை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு தடியை எடுத்துக்கிட்டு. கோலியாத்துக்கும் சிரிப்பு வருது, கோபம் வருது. நீ தடியோட வரத்துக்கு நானா நாயான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ வா. இப்ப யுத்தத்துல யாரு ஜெயிச்சா? தாவீது ஜெயிச்சார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படுது, அந்த ராஜாவா இருக்கிற சவுலும் பயப்படுறாரு, தாவீது மட்டும் ஏன் பயப்படல? கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. வேற தேவனாலே அனுப்பப்பட்டவர். ஓ இன்னைக்கு மெசேஜ்ல இருந்து வரீங்களா? அவரே கேடகமா இருக்கிறார். சூப்பர். தேவனோடு அவர் இருந்தாரு, தேவன் அவனோடு கூட இருந்தார். சூப்பர். இந்த மாதிரி நிறைய நீங்க பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்க வந்து பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பதாக நடந்தார் அப்படின்னு கோலியாத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஷீல்டு பிடிக்கிறதுக்கு கோலியாத்து கிட்ட வேற ஒருத்தர் இருந்திருக்கிறான். அதுதான் ஆங்கில பைபிள் சொல்லுது. கோலியாத் எத்தனை அடி? கிட்டத்தட்ட ஒரு 10 அடின்னு வைங்களேன், இந்த சீலிங் ஹைட்னு வைங்களேன். ஒரு 6 அடி மனுஷன் ஷீல்டு பிடிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் குறிப்பாத்து நெத்தில அடிச்சாரு. தலையில அடிச்சா அங்க ஷீல்டு போவாதையா, அடிச்சு காலி பண்ணிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய ஷீல்ட நீங்க தான் எடுக்கணும். மத்தவங்க கையில கொடுத்துட்டு வேடிக்கை பாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்ல என் ஷீல்டு பாஸ்டர் கையில இருக்குது, எனக்காக அவர் பிடிப்பாரு. என் ஷீல்டு என் வீட்டுக்காரர் கிட்ட இருக்குது, அவரு எனக்காக பிடிப்பாரு. என் ஷீல்டு என் மனைவி கிட்ட இருக்குது, எனக்காக அது பிடிக்கும். எனக்காக என் வீட்டுல என் மனைவி ஜெபம் பண்றப்ப அதுவே போதுப்பா, நான் ஏன்பா சர்ச்சைக்கு வந்துக்குனேன், அதான் என் மனைவி போதே, அதுக்கப்புறம் நான் ஏன் வரணும்? என் கணவர் போறேன். உங்க ஷீல்ட நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. மத்தவங்க கையில கொடுத்து வேடிக்கை பார்த்தோம்னா ஈஸியா வீழ்த்துட்டு போவாங்க. இன்னொரு விஷயம், அங்க தாவீதுக்கு ஏன் பயம் வரலன்னா, தாவீது கோலியாத்தை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். கர்த்தரை பார்க்கிறவர்களுக்கு போராட்டமும் பிரச்சனையும் தூசு மாதிரி தெரியும். ஐயா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலை பார்க்கறாங்க, பெரிய உருவம். ஆனா தாவீது கர்த்தரை பார்க்கிறான், இவரை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் இருக்கு, அதை பார்க்காதீங்க. உங்க கூட இருக்கிற கர்த்தரை பாருங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தரை பாருங்க. அது சின்னதா தெரியும், உங்களை அறியாம நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. போற இது பாத்துக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரச்சனையும் போராட்டத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். எப்ப தெரியுமா? அவரை பார்க்கும் பொழுதுதான். பிரச்சனையை பார்க்கும் பொழுது அல்ல. நம்ம பிரச்சனை போராட்டம் இதையே பார்த்துட்டு இருந்தா கர்த்தர் சொல்லுவார், நீ அதைத்தானையா பாக்குற, அதையே உனக்கு வரும்போது
என்னைக்கு நம்ம அதை பார்க்காம கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ பிரச்சனையும் போராட்டத்தையும் ஆண்டவர் அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் அங்க தாவீதுடைய வாழ்க்கையில நடக்குது. அங்க பார்த்தாரு, தன்னுடைய கேடகமாக என் கர்த்தர் இருக்கிறார் என்று அவர் உணர்ந்தார். நீ பட்டயத்தோடு கூட கேடகத்தோடு கூட ஈட்டியோடு கூட நீ வரையா, ஆனா எனக்கு ஒரு கேடகம் இருக்கு. அந்த கேடகத்தை தாண்டி உன் ஈட்டியும் வராது, உன் பட்டயமும் வராது. காரணம், அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார், அவரே எனக்கு ஷீல்டாக இருக்கிறார், அவரே எனக்கு பாதுகாப்பு கருவியாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில யாரு பாதுகாப்பா இருக்கிறது? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன வீட்டுக்காரர் பாதுகாத்து கொள்ளுவார், நம்ம கார்ல போறோம் டிரைவர் பாதுகாத்து கொள்ளுவார். அப்படியா? அப்படியா? உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு கருவியாக கர்த்தர் ஒருவரை, அவரை யாரு நம்ம பாதுகாப்பு கருவியாக பயன்படுத்துகிறோமோ அவர்களை அவர் பாதுகாக்கிறவராயும் இருக்கிறார். உண்மையா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே அவரை பாதுகாப்பு கருவியாக வைக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பு கருவியாக வைக்க நான் வைத்திருக்கும் பொழுது எந்த விதமான எதிரியும் என்னுள் நுழைய முடியாது. அதை தான் உணர்ந்து தாவீது சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி அவர்கள் பார்க்கும் வண்ணமாகவே என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர். மறைச்சு கூட்டிட்டு போயிட்டலாம் இல்ல, அவங்க முன்னாடியே நீங்க எங்க தலை குனிஞ்சீங்களோ, எங்க வெக்கப்பட்டீங்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க தள்ளப்பட்டு தூரப்பட்டு நீங்கெல்லாம் வேஸ்ட்னு சொன்னாங்களோ அதே இடத்துல நீங்க பெஸ்ட்னு கத்த வைக்கிறப்பார். அதே இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். அதற்கு அவர் பாதுகாப்பு கருவியாக இருக்கிறது. அவர் கேடகமாக இருக்கணும். அவர் கேடகமா இருந்தா மட்டும்தான் முடியும். தாவீது போற இடம் எல்லாமே வெற்றி. ஏதோ ஒரு இடம் ரெண்டெல்லாம் இல்ல, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாலும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில வெற்றி வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? கர்த்தர் தான். நானா இருந்தா அவர் 2 வெற்றியை பார்த்த உடனே, 3 வெற்றியை பார்த்த உடனே நான் சொல்லியிருப்பேன், நான் எல்லாம் போனா தும்சம் பண்ணுவேன், என்ன 1000 பேர், 1000 2000 பேரோட வரட்டும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? மனுஷனா ஒரு பிராக்டிக்கலா யோசிங்களேன், ஒரு நடைமுறை வாழ்க்கையில. இப்ப நானா இருந்தா என்ன சொல்லுவேன்? 1000 பேரை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு ஆளா, வா வா சண்டை போடலாம், வா கோலியாத்தே பார்த்துட்டேன், நீ வா நீ வா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கொஞ்சம் கொம்பு முளைக்க ஆரம்பிக்கும் எனக்கு அந்த. ஆனா தாவீது அவ்வளோ யுத்தத்தை பார்த்து, அவ்வளோ போராட்டத்தை பார்த்து, எல்லா வெற்றியும் பார்த்து, எல்லாத்தையும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு, எதையா உனக்கு வெற்றி, எப்படியா நீ வெற்றி பெற்ற அப்படின்னு சொன்னா, நான் போனேன்னா கோலியாத் இருந்தான், குழாங்கள் எடுத்து விட்டேன் அப்படி சொல்லல. கர்த்தர் எனக்கு கேடகமாயிருந்தார், கர்த்தர் எனக்கு பலனாயிருந்தார், கர்த்தர் எனக்கு முன்பதாக போனார், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம் முன்பதாக நிறுத்த வேண்டும். ஐயா அனுப்பின அந்த நோட்டீஸ் எத்தனை பேர் அதை பாத்தீங்க? அந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அதுல ஒரு வசனம் போட்டிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? என்ன வசனம் போட்டிருந்தாரு? ஏதாச்சும் பார்த்தவங்களுக்கு ட்ரை பண்றேன். இந்த மீட்டிங்கான ஒரு நோட்டீஸ், அதாவது ஞாயிறு ஆராதனை அப்படின்னு போட்டிருக்கும் போது என்ன வசனம் போட்டிருப்பாங்கன்னா, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அவர் முன்னாடி போனாதான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு போக முடியும். இல்லப்பா நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வாங்கன்னா, குண்டு குழியில கோணல்ல எல்லாத்துலயும் நம்ம தான் சிக்கி தவிக்கணும். அவரை முன்னாடி அனுப்பிடுங்க. அவரை முன்னாடி போக விட்டாலே நம்மளுக்கு பாதுகாப்பு தான். அப்ப எது பண்ணாலும் அவரை முன்னாடி நிப்பாட்டிடுங்க. யார் என்ன சொன்னாலும் அவரையே மேன்மையாக வைங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். அதைதான் தாவீது பண்ணார். எவ்வளவு வெற்றி வந்தாலும் சரி, எவ்வளவு எதிரிகளை பார்த்திருந்தாலும் சரி, நான் திரும்பவும் சொல்றேன், 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். அவ்வளோ பட்டியல் இருக்கு. கர்த்தர் அவர்களை முறியடித்தார், கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுத்தார், இவ்வளோ பட்டியல்ல அவர் எல்லா விதமான சூழ்நிலையிலுமே கர்த்தரையே முன்பதாக வைத்தார், அவருக்கு வெற்றி பெற்றார். அடுத்தது தாவீது பண்ணது என்ன தெரியுமா? நன்றி உள்ளவராக இருந்தார். எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு நன்றி சொல்லுவார். என் கூட கர்த்தர் இருந்ததுனால நான் நன்றி செலுத்துறேன்.
அவரே வெற்றி கொடுத்தார். நம்மளுடைய ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறிடுது. ஆனா நன்றி மறந்துடுறோம். அதை சொல்லவும் அவரை துதிக்கவும் மறந்துடுறோம். ஒருவேளை அதனாலதான் பெரிய நன்மைகள் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்காமல் போகிறாரோ என்றோ எனக்கு தெரியல. எனவே எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருக்கணும். வேகம் நேரம் செம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நமக்கு கேடகமாய் ஆண்டவர் இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும். அதுதான் செய்தியினுடைய ஒரு மையமான ஒரு கரு. அது நமக்கு தெரியணும். கர்த்தர் கேடகமா இருக்கிறார். ஓகே, நம்ம எப்படி இருந்தா அவர் கேடகமா இருப்பார், யாருக்கெல்லாம் அவர் கேடகமா இருப்பார், அது நமக்கு தெரியணும்ல. அது நமக்கு அவசியம் இல்ல. நம்ம கேடகமா இருப்பார் விசுவாசித்துட்டு போகிறோம். கேடகமா இருக்கிறதுனால ஒரு எதிரியான ஒரு மனிதர் கூட நம்மளால நுழைய முடியாது. நீங்க எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் விசுவாசம் என்னும் கேடகத்தை உங்களுடைய மத்தியில வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து நின்னாதான் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போட முடியும். பொல்லாங்கன் யாரு? சத்துரு, எதிரி. அக்கினி ஆஸ்திரங்கள்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனை, போராட்டம். அது எக்ஸாக்ட் வார்த்தை சொல்லணும்னா ஆஸ்திரம் அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். அக்கினின்னா நெருப்பு. அப்ப நெருப்பு அம்ப பொல்லாங்கன் அவன் நம்ம மேல எப்படியெல்லாம் எரியணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு சின்ன வத்தி குச்சி பட்டா எப்படி எரியுது, அதே அம்போடு கூட சேர்ந்து நெருப்பு வந்து பட்டா, அதனாலதான் நமக்கு பிரச்சனை தாங்க முடியல. பொல்லாங்க நீங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தா பிடிக்காத ஒரே ஆள் அவன் தான். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அவர் தான். இதுதான் வித்தியாசம். அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் அவர் கேடகமாக இருக்கிறார். இப்ப பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை வரும்பொழுதே அவிழ்த்து போடுகிறவர் அவர் ஒருவரே. அதனால விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில்லுங்க. ஓகே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கிறேன், கேடகம் எனக்கு இருக்கு, நானே வச்சுக்கிறேன். நம்ம பார்த்தது போல என்னுடைய கேடகத்தை ஐயா கிட்ட கொடுக்கல, மத்தவங்க கிட்ட கொடுக்கல, நானே பிடிக்கிறேன். ஓகே, ஆனா யாருக்கிட்ட அவருடைய கேடகமா இருக்கும்? அவர் கேடகமா யாருக்கிட்ட இருப்பார்? தாவீதின் இடத்துல இருந்தாரே, அதே போல என்னுடைய வாழ்க்கையில் அவர் கேடகமா இருப்பாரா என்று நீங்கள் கேட்பீர்களானால் 3 பாயிண்ட வேகமாக உங்களிடத்தில் நான் சொல்லி வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, யாருக்கு அவர் கேடகமாய் இருப்பார், இல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தையும் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தையும் மாத்தி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 18வது அதிகாரத்தை ஒரு கையிலையும் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை ஒரு கையிலையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 30வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இதுல சங்கீதம் 2 சாமுவேல் 22:31. உத்தமமானது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். யாருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்? நம்புகிற அனைவருக்கும். யாரெல்லாம் அவரை நம்புறீங்களோ அவருக்கு அவர் கேடகமா இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அவரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு கேடகமா இருப்பார். ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு சொல்லுங்க, மறைக்காதீங்க. அவரை நம்பினா அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். இப்ப அப்படியே மாத்தி சொல்லுங்க, அவரை நான் நம்புறேன், எனக்கு அவர் கேடகமா இருக்கிறார். மோந்திரத்தை உருவாம விட்டுருங்க. அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். அப்ப யாருக்கு அவர் கேடகமா இருப்பார்னா, யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர் என்னை காப்பாற்றுவார். இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். ஐயா, இந்த விடுதலை பிரச்சனையை பார்க்கிறவங்களுக்கு அவர் கேடகமா இருக்க மாட்டார். அதை காட்டிலும் எனக்கு உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்கின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு அவர் கேடகமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அவர் கேடகமா வேணும்னா நீங்க பிரச்சனை போராட்டத்தை நம்ப கூடாது. ஐயா, இது என்னால முடியாதுன்னு நம்ப கூடாது. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவர் எனக்கு பலவானாய் இருக்கிறார்.
அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், அது போல எனக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கேடகமாய் இருப்பார். எனவே நம்பிக்கொண்டு இருங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் வைத்து வைக்கிறார். என்னவா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அங்க நம்பர் 1 நம்புறவங்களுக்கு கேடகமா இருக்கிறார். நம்பர் 2 உத்தமமாய் நடக்கிறவர்கள் தான் என்னப்பா? உத்தமம் உத்தமம் A4 ஷீட்ல எழுதிட்டு கீழே போட்டு நடக்கிறதா? எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட்டா உண்மையாக, அதான் இயேசு சொல்லும்போது கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். உண்மையா உத்தமமா யாரு நடக்கிறீங்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். நான் ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போக, எது உத்தமமாய் நடக்கிறது? பைபிள் வசனத்தின்படி எவன் ஒருவன் வாழுகிறானோ நடக்கிறானோ அவன் ஒருவனே உத்தமன். அவன் ஒருவனே உத்தமன். அந்த உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை போராட்டத்தை தாண்டி எனக்கு அவர் பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்களும் நானும் பண்ண வேண்டிய 2வது காரியம் எது தெரியுமா? வசனத்தின்படி உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமமாய் நடக்க வேண்டும். ஐயா ஆராதனை இருக்கு, ஐயா ஜபம் இருக்கு, இதுல எல்லாம் வெளியரங்கமாக நடிப்பல்ல, வெளியரங்கமான தோற்றம் அல்ல. உள்ளிருந்து உத்தமமாய் நம்ம நடக்கணும். வெளியே இருந்து ஏதோ ஐயா பாக்குறாரு, அம்மா பாக்குறாங்க, இவங்க தப்பா நினைப்பாங்க, வேணாம். 24x7 கர்த்தர் உங்களை பாக்குறாரு. நீங்க நினைங்க ஐயா கூட நேர்ல வந்தாதான் பாப்பாரு, இல்ல ஐயா வந்தாதான் பாப்பாரு. ஆனா கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு, அவர் பாக்குறாரு உங்களுடைய உத்தமத்தை, உங்களுடைய உண்மைய. என் வார்த்தையை மாத்திக்கொள்ள ஆசைப்படுறேன். நம்ம உத்தமத்தை, நம்மளுடைய உண்மைய என்னையும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம உத்தமமாய் நடப்போமானால் அவரே நமக்கு கேடகமாய் இருப்பார். அவரே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பு கருவியாக இருப்பார். நம்பர் 1, அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நம்பர் 2, யாரு உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். 3வது பாயிண்ட், யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறீர்களோ, யாரெல்லாம் அவர் பக்கமாய் வருகிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பக்கமாய் இழுக்கப்படுகிறீர்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் உள்ளங்கையில வைத்து நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில நான் இருக்கிற வரைக்கும் அவர் எனக்கு பாதுகாப்பு. அவருடைய கரங்களிலிருந்து நான் வெளியே வந்துட்டா அவரை பாதுகாக்க முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? அவரிடத்துல அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்ற உதாரணத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். ஒரு மரம் இருக்கிறது, மரம் பச்சை பசேல் என்று இருக்கிறது. மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி கீழே போட்டீங்கன்னா மறுநாளோ இல்ல 2 நாள் கழிச்சு பார்த்தா மரம் பச்சையாதான் இருக்கும். ஆனா அந்த கிளை ஏன்? அந்த மரத்தோடு இருந்தா மட்டும்தான் அது செழிப்பா இருக்கும். மரத்திலிருந்து எப்ப வெளியே வருதோ அதுக்கான ஆசீர்வாதம் அதுக்கு கிடைக்காது, அதுக்கான நன்மைகள் அதுக்கு கிடைக்காது. ஏன்? வேர் மூலியமா அதனுடைய சத்து, அந்த தண்ணி நீரை உறிஞ்சி கிளைகளுக்கு மரம் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கு ஆசீர்வாதம். எப்பொழுது மரம் கிளையோடு கூட கிளை மரத்தோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அப்பொழுது மரத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். அது போல கர்த்தரோடு கூட நான் எப்பொழுதெல்லாம் அண்டி கொண்டிருக்கிறேனோ அப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவருடைய கரங்களிலிருந்து கொஞ்சம் நான் வெளியே வந்துட்டா, அண்டி கொள்ளாமல் இருந்துட்டா ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது, மாறாக காஞ்சிதான் போகும். எனவே அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும், கேடகமும் நமக்கு வேணும், பாதுகாப்பு நமக்கு வேணும்னா அவரையே
அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அவர் நமக்கு கேடகமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். வேகமா சொல்லுங்க. நம்பர் 1, நம்புகிறவர்களுக்கு அவர்தான் எல்லாமே. என் பலன் அல்ல, எங்க வீட்டுக்காரு பலன் அல்ல, எங்க மனைவி பலன், பிள்ளைகள் பலன் அல்ல, என் பிள்ளைகளுடைய இதுலதான்ப்பா நான் வாழறேன், அவங்க இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா. இல்ல, அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இருக்கிறோம். அந்த நம்பிக்கை வரணும். அந்த காசுல கர்த்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தை காட்டிலும் பெரியவர். நீங்க கோலியாத்த பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனை போராட்டத்தை பாத்தீங்கன்னா பெருசா தெரியும். உண்மைதான், போராட்டமும் பிரச்சனையும் பெருசுதான், அது சின்னதெல்லாம் இல்ல. அவங்க வீட்டுல வர பிரச்சனை போராட்டம் பெருசுதான். ஆனா நான் சொல்ற இயேசு அதை விட பெரியவர். அந்த போராட்டம் பிரச்சனையை விட அவர் பெரியவர். அவரை பார்த்தா போதும், அவரை நம்பிட்டா போதும். நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நம்பர் 2, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கடைசியாக அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் விடுவித்த நாட்களிலே அவர் சொன்னது போல உங்களுடைய பிரச்சனை போராட்டங்கள் நீங்கும். அப்பொழுது கர்த்தருக்கு என்று நன்றி பாடல்களை பாடுங்கள், கர்த்தரையே துதித்துக் கொண்டிருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி முடிந்தவர்கள் மாத்திரமே எழுந்து வேகமாக எழுந்திருங்க. நான் ஐயாவுடைய கரங்களை கொடுக்க போகிறேன். உங்களுக்காக ஜெபித்து ஐயாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். வேகமாக எழுந்து கண்களை மூடலாம். யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை, போராட்டம், உங்களுடைய கஷ்டம், அது எவ்வளவு பெருசு, உண்மைதான் பெருசுதான். அதை பார்க்க 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 நம்மளால ஒண்ணும் முடியாது. இதுல இருந்து என்னால மேற்கொள்ள முடியாது என்கின்ற தயக்கம், போராட்டம் இருக்குல்ல, நீங்க அதை விட்டுட்டு மறந்து இந்த கொஞ்ச நேரத்துல கர்த்தரை நோக்கி பாருங்களேன். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த நேரத்துல நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய பிரச்சனை, போராட்டம் பஞ்சம் போல பறந்து போகும். உங்களை விட்டு லேசாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நாங்கள் அல்ல, நீர்தான் ஆண்டவரே. பெரிய ராஜா தாவீது, ஆனா அவள் சொல்லுகிறான், நான் இல்லப்பா, நீங்க தான் ஆண்டவர், என் பெலனாகிய கர்த்தர், எனக்கு பெலன் அவர்தான். நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன், என் பெலன் நீங்க தான், எனக்கு பெலனை நீங்க தான்ப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது வெறுமையான பாட்டு நிரப்புகிறவர் நீர். அந்த ஒரே பிரச்சனை போராட்டம் தீவிரம் பெறனாய் நீர் இருக்கிறார். நாமத்தினாலே ஏராளமாய் நீர் வாங்கப்பா, நீங்க பேர்க்கவா இருக்கிறார்கள். நீரே புதிய அபிஷேகம் உங்களுக்கு கேடகமாயிருக்கும். காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன். நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். எதிரியை நான் மேற்கொள்ளணும், சாத்தான மேற்கொள்ளணும். அவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்பா. உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் கண்ணீர் விடணும், உங்களுக்காக நீங்க தான் கண்ணீர் விடணும். இதோ உங்களுடைய கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு நீங்க பெறனா வாங்கப்பா, எனக்கு நீங்க கிடவா வாங்க, நீங்க என்னுடைய கோட்டையா வாங்க, நீங்க எனக்கு அரணா வாங்க, எனக்கு அடைகளமா வாங்க.
எனக்கு தூரமாய் வாங்கட்டும். நீரே 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 சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறவராய் யாரும் மௌனமாய் இருக்கவே நான் ஒரு சில நிமிடங்களுக்கு தமிழ் ஆசைப்படுகிறேன். யாரும் மௌனமாய் இருக்கவே நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க டாடி, வாங்கப்பா, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எஸ், in the name of Jesus. And இயேசுவின் பிள்ளையாக சொல்லுகிறேன். இதோ இதோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம், இதோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் பிரகாசிக்க போகிறது. இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கிற காரியங்கள், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நான் தான் வெற்றி பெற்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற இறுதி சாத்தான் மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் அவன் நுழைய முடியாது. சொல்லுகிறார், நானே ஒரு யுத்தத்திற்கு கேரளம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கைக்கு கர்த்தர் ரொம்ப முக்கியம். கர்த்தரை அன்பு கொண்டிருக்கிறானா, கர்த்தரை நம்புகிறானா, உத்தமமாய் நடக்கிறானா, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் உனக்கு பாதுகாப்பா நான் வரேன், உங்களுடைய பாதுகாப்பா நான் வரேன். எப்பா மருத்துவ கைவிட்டாங்களா, இதோ வீட்டுல இருக்கிறவங்க கைவிட்டாங்களா, சொந்த குடும்பங்களை கைவிட்டுச்சா, நான் உன்னை கைவிட போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க. சங்கீதம் 34வது அதிகாரத்துல பிரச்சனையின் மத்தியில அவர் துதிச்சாரு. பிரச்சனையின் மத்தியில அவர் துதிச்ச உடனே அந்த பிரச்சனை காணாம போச்சு. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையின் மத்தியில அவரை துதி, அவர் நல்லவர்னு சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தின் மத்தியில நீங்க அவரை துதிங்க, அவரை கூப்பிடுங்க, ஆட்சி போடுவா. எஸ், நீங்க கேட்கணும், நீங்க கௌரவமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். நீங்க சொல்லணும், இயேசுதான் நீங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எந்த சூழ்நிலையில உயர்வோ நீங்க தான் டேடியப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். நீங்க சொல்லணும், பரவாயில்லை கூடாது, நீங்களே சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி உயர்வோ தாழோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழோ, உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க தாப்பா என் வாழ்க்கை ஆழமாயிருக்கிறது. உங்க சத்தத்தை மாத்திரம் சொல்லி விட்டு விடுங்க.
அர்ப்பணிப்போம். பார்க்க வேண்டாம்.